மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சார் இப்படி நடக்கிறாரு, இப்படி இருக்காரு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இருக்காரே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. 500 கோடி நான் கொடுத்தாலும் நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், சில கொள்கைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் மாற்றி என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. படத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நான் கன்வின்ஸ் ஆனேன், ஒரு பாயிண்ட் முடியாது சார் அப்படின்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன். லைஃப்பில் இனிமேல் கடன்னு ஒன்று வாங்க போகிற ஒருத்தன் படம் பார்க்குற ஒவ்வொருத்தனும் படம் முடிஞ்சு வரும்போது 100% படத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. சார் இசைஞானி ஐயா வந்து ஒரு பெரிய கடல். அதுவும் குறிப்பாக படம் முடிஞ்சோடனே நானும் ராமராஜனும் சேர்ந்தாலே பாட்டு தான் இம்பார்ட்டன்ஸு, நீ என்ன பாட்டே இல்லாமல் படம் எடுத்திருக்கேன்னு சத்தம் போட்டாங்க. ராதாரவி சார் வந்து கரெக்டாக கன்னப், ஏன்னா கன்னு ஃபேமிலி, அதனால் வந்து அவர் கரெக்டாக பண்ணார். எம்எஸ் கன்னு ஃபேமிலி. இப்போ ராதாரவி சார் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சுனே துப்பாக்கி பிடிச்சுன்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல். ஆமாம், நாங்கள் டெய்லி 2 பேரை கொலை பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு இவர் சொல்ல, அவங்க அப்படி தான் பேசிக்குவாங்க 3 பேரும். என்ன வர்ற படம்லாம் எல்லாமே போதை மருந்துனே எடுக்கிறாங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடிக்கிறாரு. அப்படி சொன்னவர் கையிலையும் துப்பாக்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் படத்துக்கு வந்து பாருங்கள், நீங்கள் கலாய்க்க ரெடி ஆகிக்கோங்க, ஆனால் கலாய்க்க முடியாத அளவுக்கு. வணக்கம் சார், வெல்கம் டு சினி உலகம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். சரி, சாமானியன் வந்து பயங்கரமாக இப்போ ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப ஆவலாக மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், அதை மக்களோட பார்க்கணுன்னு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ ராமராஜன் சாரை வந்து நாங்கள் பயங்கரமாக ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதனால் சார் அந்த டிலே? அது இப்போ பார்க்க போகிறீங்கல்ல, வெயிட் இஸ் ஓவருங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதற்கான எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு, ரிலீஸ்க்கான வேலைகள். டிலே இல்லை, அது என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டு இதை கரெக்டாக முடிக்கிறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கிடுச்சு. நான் ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்கோம், பட்டு கொஞ்சம் ஒரு சின்ன எல்லா ஆர்டிஸ்ட்டு காம்போ டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் வாங்கி கரெக்டாக செட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம். இது டிலேன்னு சொல்ல தேவையில்ல, ரொம்ப சரியான நேரத்தில் வருது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ கேப் இருந்தது இல்லை சார், எனி சேஞ்சஸ்? இல்லை, கேப்பு மீன்ஸு சார் ஒரு 15 வருஷமாக அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறனால ரொம்ப நாள் நடிக்கலை. ஸோ வந்து இப்போ கூட ஆடியோ லான்ச்சில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பார். அதாவது சார் இப்படி நடக்கிறாரு, இப்படி இருக்காரு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இருக்காரே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஒரு காரு விபத்து, கூட போன 2 பேர் இறந்துட்டாங்க. சாருக்கு இறைவன் வந்து திரும்ப இசைஞானி ஐயா இசையமைச்சு அவர் பாடி அதில் நடிக்கணுங்கிற ஒரு அமைப்பு, அந்த பிராப்தம் கடவுள், அவரோட கோடானு கோடி ரசிகர்களோட பிரார்த்தனை எல்லாமே சேர்ந்து தானே அவர் இப்போ ஒரு மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு. அதனால் ஸோ அது அந்த விபத்தால் அவருக்கு ஒரு கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது. அவருக்கு அது ஸ்கிரிப்டு கொஞ்சம் சாருக்கு செட் ஆகலைன்னு சொல்லி, அது சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஞ்சம் நான் சில கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதில் நடிச்சிருக்காரு சாமானியனில். சார் இப்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி சார்? இப்போது அவ்வளோ பேர் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி சாருக்காக தான் இந்த ஸ்டோரி பண்ணிங்களா, இல்லை சார் வந்து எப்படி இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்தார்? இல்லை, இது வந்து ஆக்சுவலி ஜென்ரலாக பண்ண ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இது. என்னென்னா ஆக்சுவலி வந்து சார் வந்து ஜென்ரலாக பண்ண ஸ்க்ரீன் ப்ளே வேறு ஒரு செட்டப்பில் பண்ணலாம் அப்படின்னு யாரை நடிக்க வைக்கணும்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும்பொழுது சாருடைய மேனேஜர் ராஜேஷ்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ப்ரொடியூசர் தான் ஆக்சுவலி, மதி சார் தான் வந்து ராமராஜன் சாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. பேசுவோமா அப்படின்னாரு. சரி சார்னா யார் என்னன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம பேசுவோன்னாரு. அப்போ ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா சார் கூட ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு. ஏன்னா நானே அவன்கிட்ட 10 வருஷமாக சார் ஏதாவது படங்கள் நடிக்கலாமே, ஏன்டா வேறு எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்கிறாங்கல்ல, நடிக்க சொல்லு அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி நானே வந்து ஒரு கதை சொல்லணும்டா, ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்லும்போது உடனே மீட்டிங் ரெடி பண்ணி கொடுத்தோடனே சாரும் கதை கேட்டார். அப்புறம் அடுத்த நாள் ப்ரொடியூசர் வந்தார். பரபரன்னு ஒரு 7 நாளில் ப்ராஜெக்ட் செட் ஆயிடுச்சு. அது ஒரு இறைவனோட அனுகிரகம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளருக்கு, கூட்டு போன ராஜேஷ்க்கு,
கதையை கேட்டு ஒத்துக்கிட்ட மக்கள் நாயகனுக்கு, இசைஞானி ஐயாவுக்கு, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் இந்த நன்றியை சொல்கிறேன். ராமராஜன் சார் வந்து பர்சனலாக உங்ககிட்ட என்ன சொன்னார்? இல்லை, கதை சொன்னோடனே ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். ஏன்னா சார் வந்து இப்போ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 500 கோடி நான் கொடுத்தாலும் நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், சில கொள்கைகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் மாற்றி என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. படத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சில ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்கள் வச்சுருக்காரு. அவர் கதை சொல்ல போகிற இயக்குனர்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணார், இப்படி பச்சா கூட நல்லா தான் சார் இருக்கணும். ஏன்னா சாரே பேசிக்கலி டேரக்டர் தானே, அவரே ஒரு இப்போ 9 படமோ 10 படமோ பண்ணியிருக்காரு. அந்த இயக்குனராக இருந்து வந்தனால அவருக்கு அந்த உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் திரைக்கதையில், வசனத்தில் எல்லாத்துலேயும் அவரோட இன்புட் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நம்ம கரெக்டாக இருக்கா, நமக்கு தேவையா, அதை எடுத்துக்கிறோமாங்கிறது மட்டும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி கொண்டு போகணும் அதை. அப்போது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நான் கன்வின்ஸ் ஆனேன், ஒரு பாயிண்ட் முடியாது சார் அப்படின்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன். சாரும் கன்வின்ஸ் ஆனாங்க, சரி ஓகே டேரக்டர் இது மட்டும் கேட்குறாருன்னு. அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் ஜாயின் பண்ணும்போது அது ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. படத்தில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க சார்? அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஸோ இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம்? இல்லை, என்னென்னா அவர் எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்கார் சார் ரொம்ப. அதாவது ஒரு ஃபிலிமில் ஃபில்முக்காக பண்ணின ஆர்டிஸ்ட் 2010 ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஃபிலிமுக்காக பண்ணனால இப்போ டிஜிட்டல் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஷூட்டில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே கவனிச்சார். எந்த அளவுக்கு நடிப்பு மாறலை, என்றைக்குமே அது எவர் கிரீன் தான். அந்த ஸ்டாண்டர்டு அந்த விஷயங்கள்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. பட்டு இன்றைக்கி இருக்கிற லைட்ஸு, யூனிட்டு, டிஜிட்டல் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, ஃபிலிம் இருந்தால் ஒரு பயம் இருக்கும், டிஜிட்டலுங்கிறனால எல்லா ஆங்கிள்லையுமே எடுக்கிறாங்களே அப்படின்ட்டுலாம் சில டவுட்ஸ் அவருக்கு இருந்தது. உதாரணத்துக்கு ட்ராக் அண்ட் ட்ராலி போடும்போது கூட எங்களை சத்தம் போடுவார். இவங்க இவ்வளோ அழகாக போடுறாங்க, இது தெரியாமல் மெட்ரோ ட்ரெயின்லாம் வெளியால் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, மெட்ரோ கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள்லாம் போய் அங்கே வேலை செய்யுங்க அப்படின்பாரு. ஏன்னா எல்லா ஷாட்டுமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராலி தான் போடுவீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். கொஞ்சம் என்ன சொல்ல ஸ்டெடி பிளாக்லாம் வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், காமெடி அடித்து தெரிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு 4 நாள் தான், அதுக்கப்புறம் பக்காவாக இன்றைக்கி ஜென்ரேஷன் இந்த சினிமாவுக்கு ரொம்ப பக்காவாக செட் ஆகிட்டார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, இந்த ₹1 கோடி கொடுத்தாலும் இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டேன்னு சார் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ உள்ள மாதிரி என்ன கதைக்களம் இருக்கும் சார் இந்த படத்தில்? சின்ன ஒரு பாயிண்ட்டு தாங்க, எல்லார் லைஃப்லேயும் உள்ள ஒரு விஷயம் தான். ட்ரைலரில் பார்த்தாலே உங்களுக்கு அது ரிவீல் ஆகிருக்கும் ஓரளவு. ஸோ இன்றைக்கி அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கடன் அப்படின்னு ஒன்று இல்லாமல் நம்மலாம் வாழ்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை. ஒரு கடன், பகை, நோய் இது 3 இல்லாமல் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்தால் அது சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்கிறது தான் சாமானியம். அதை வந்து ரொம்ப இன்றைக்கி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி படம் பார்க்குற ஒவ்வொருத்தனும் படம் முடிஞ்சு வரும்போது 100% படத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. 100%, 99 கூட கிடையாது. அவ்வளோ ஃபீல் குட்டாக படம் வந்திருக்கும். இது பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, அது பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி சொல்ல போகும்போது ராமராஜன் சார் சொன்னாரா, இல்லை நீங்களே வந்து இளையராஜா சார் தான் வேணும் அப்படின்னு போனீங்களா? இல்லை, வந்து இது ஆக்சுவலி இசைஞானி ஐயா வேணுங்கிறது ப்ரொடியூசரோட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு ராஜா சார் நல்லாயிருக்கும் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது ராமராஜன் சார் மூலியமாகவே போவோம் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே ஏன்னா இசைஞானி ஐயா பண்ணுறது அது எவ்வளோ பெரிய ஒரு பிராப்தம், அது நமக்கு கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப இயற்கைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் நான் நன்றி சொல்லணும். ராமராஜன் சார்கிட்ட போயிட்டு இசைஞானி ஐயா பண்ணட்டும், இப்போ ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணுறாங்க சார், அது எப்படி பார்க்குறதுன்னு சொன்னேன். உடனே அங்கேருந்தே கங்கைமரன் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி கொடுங்கண்ணேன்னு கேட்டார். ஸோ அப்புறம் இசைஞானி ஐயாவோட அதுலேருந்து ஒரு 7 days, அப்போ சார் ஊரில் இல்லை, வந்த உடனே ஒரு 7 நாளில் கங்கைமரன் சார் தான் அந்த மீட்டிங் ரெடி பண்ணி கொடுத்தது. நான் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு கங்கைமரன் சார்கிட்ட அப்புறம் சார்கிட்ட போய் ஃபஸ்ட் டைமாக ஐயாவை போய் பார்த்தோம். பார்க்கும்போது இந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு அப்படியே ஷார்ப்பாக அப்படியே கவனித்தோடனே நீ போய் ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. பாட்டு இல்லை கதையில், ஆக்சுவலி சாங்க்கான சுச்சுவேஷன் ஒரு இடம் தான் இருந்தது. சரி கொஞ்சம் கதை சொன்னால் அந்த சாங் வாங்கிட்டு ஷூட் போயிருக்கலாம், நீ போய் படமாக எடுத்துகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி ஞானி ஐயா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரிப்பாக ஷூட் பண்ண. அதுக்கப்புறம் அது வரைக்குமே ஷூட்டு ரொம்ப கவனமாக போகும். ஐயா படத்துக்குள்ளே ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஐயாவை. அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ரொம்ப இதுக்கு ஐயா மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. அப்படி போயிட்டே இருந்தது. போயிட்டுருக்கும்போது ஒரு சாங் சுச்சுவேஷனுக்கு இசைஞானி ஐயாவுடைய பழைய சாங் ஒன்று போட்டு அதுக்கான விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு படம் ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சுது. ரீரெக்கார்டிங் அனுப்பும்போது அந்த பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டேன்.
அனுப்பிச்சது என்ன பாட்டுன்னெலாம் அவர் கேட்கல, இங்கே சாங் மட்டும் வருங்க ஐயா, அதனால் ஒரு ஐடியாவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். அங்கே பக்காவாக ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி அப்படி தான் ஆணுச்சு. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். இசைஞானி ஐயா வந்து ஒரு பெரிய கடல். அதுவும் குறிப்பாக படம் முடிஞ்சோடனே நானும் ராமராஜனும் சேர்ந்தாலே பாட்டு தான் இம்பார்ட்டன்ஸு, நீ என்ன பாட்டே இல்லாமல் படம் எடுத்திருக்கேன்னு சத்தம் போட்டாங்க. இல்லை சார், இதுக்கு சுச்சுவேஷன் கரெக்டாக அந்த இடத்துல இல்லை, அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குப்பா, 2 இடம் இருக்குது, நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் எழுதி பாடி மியூசிக் போட்டு எல்லாமே ஐயா தான் லிரிக்ஸு. இது வந்து ராமராஜன் லிப்லேடுன்னு ஒரு சாங்கை ஷூட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக பூசணிக்காய் உடச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டை போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் கரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இன்சர்ட் பண்ணேன். அது படத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அது எல்லாமே ஒரு பெரிய காட் கிஃப்ட்டு தான். சரிப்பா, அந்த சாங் என்ன சாங்னு அவங்க கேட்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அது என்ன சாங்? ஒரு சின்ன சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக ஒரு தேஜஸ் தெரிஞ்சுது உங்கள் மூஞ்சில். ஸோ எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இளங்காத்து வீசுதேன்னு பிதாமகனில் இருக்கும் அந்த சாங்கும். அப்புறம் ஒரு பிரசாந்த் சாங் ஒன்று, ரொம்ப ஒரு ஓல்டு சாங், அந்த கண்ணம்மா அப்படின்னு வரும், கண்ணம்மா காதல் என்னும் அந்த சாங் ஒன்று, பாலுமேந்திரா சார் படம். அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மாண்டேஜ் ஒன்று எடுத்தோம் ஸ்பாட்டில். அதுதான் இது பண்ணோம். அந்த சாங் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டோம் ஐயாவுக்கு. அனுப்பிச்சோன்னே ஐயா அந்த பிளேஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம படத்துலேருந்து ஒளி வீசும் எதிர்காலம்னு ஒரு சாங்கு போட்டாங்க. அது ஏன்னா எங்கள் வாழ்க்கைக்குனே எழுதின மாதிரி இருந்தது. ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதேங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெலோடி. அது கேளுங்க, ஜூக் பாக்ஸில் இருக்குது. அந்த சாங்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கண்கலங்கிற மாதிரி. கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். சரத்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கதை யோசிக்கும் போது இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்தால் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சது யார்? இல்லை, எப்போயுமே இசையமைப்பாளர் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது மக்களுக்கு கனெக்ட் ஆகணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும், ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே யோசிப்போம். நம்ம மியூசிக் டைரக்டரை மைண்டில் வச்சு இப்போ எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு கதையாக ஸ்ட்ராங்காக ஆனதுக்கு அப்புறமா தான் இதில் இசைஞானி ஐயா பண்ணலான்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. அப்புறம் தான் நம்மலாம் போய் பேசுனது. அதனால் யாரையும் மைண்டில் வச்சு எழுதலை, இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக தான் வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து வேறு மாதிரி ராமராஜன் சார் தான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்த்தோம். ஸோ எப்படி சார், கிராமத்து ஸ்டைலாக இல்லை சிட்டி ஸ்டைலாக படத்தில் நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமானது, இதுக்காக தான் இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு சார்ட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இந்த படத்தில் வந்து சார் உங்களுக்கு வந்து இந்த கலர் செட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆமாம், வந்து கலர் செட்டு கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு இதில் பேர் ஹீரோயின் கிடையாது சார் அப்படின்னாச்சு. 3வது படத்தில் சாங்கும் இல்லை அப்படின்னாச்சு. இப்போ நான் கதை சொல்லலாமா அப்படின்னேன். ஏன்னா அவர் பாட்டால், இசைஞானியோட பாடலால் தான் பட்டி தொட்டி எங்கும் ராமராஜன் சார் போய் சேர்ந்தாங்க. அவரை ஊரில் மதுரையில் ஷூட் பண்ணும்போது கூட நீ ராமராஜன் இல்லையா கிராமராஜன் எல்லாம் கொண்டாடினாங்க, மேலூர் சைட்லாம் கண்ணால் பார்த்தோம் நாங்கள். அந்த அளவுக்கு கொண்டாடுற மக்கள் பாட்டு இல்லாமல் இருக்குமேன்னு எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது அந்த டைமு. அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பாட்டும் இல்லை, ஹீரோயின் கிடையாது, கலர் செட்டு கிடையாது, பட் இப்படி ஒரு கதை சார் அப்படின்னோடனே கதையை கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்றைக்கி அந்த ட்ரெண்டில் இருக்க அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப ரசித்தார். சின்ன சஜஷன் சொல்லிவிட்டு உடனே அதை ஓகே பண்ணிட்டோம். இப்படி தான் உள்ளே வந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் போக அவர் ஃபேன்ஸ் எல்லாமே என்னென்ன பாட்டு இல்லை, ஜோடி யாருனே அப்படின்னு எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சாருக்கு மெதுவாக, என்னப்பா ஜோடி இல்லாமல் நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னாரு. படம் ஒரு 70% முடிஞ்சோடனே, ஏமாத்தலாம் இல்லை சார், ஜோடி இல்லை, என்ன சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னேன். சரி பரவாயில்லப்பா, அடுத்த படம்லாம் ஆனால் இனிமேல் ஜோடியோடு தான் நடிக்கணும் அப்படின்னு இப்போ ஆடியோ லான்ச்சில் கூட அவர் அதான் சொல்லியிருப்பார், ஜோடியோடு தான் நடிக்கணும் அப்படின்ட்டாரு. சரி சார் அப்படின்னு சொல்லியாச்சு. லைஃப்பில் இனிமேல் கடன்னு ஒன்று வாங்க போகிற ஒருத்தன் கடன் வாங்கலாமான்னு ஒரு செகண்ட் யோசித்தான் அப்படின்னா இந்த படம் பார்த்தா யோசிப்பான். அப்படி யோசிச்சானா அதுவே எங்களுக்கு கிடச்ச பெரிய வெற்றி தான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து இதோட அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அது கரெக்டாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரியலிசமோடு இருக்கும். அதுக்காக எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரா கண்டென்ட்டாலாம் இல்லாமல் ஒரு நல்ல குட் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சோசியல் கான்செப்டோட எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு 100% குடும்ப படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்கள், லேடிஸ் ரொம்ப ஒரு பெருசாக பார்ப்பாங்க இதை வந்து. சாரோட கரகாட்டக்காரன் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இறைவன் அனுகிரகம் இன்சா அல்லா அந்த மாதிரி இந்த சாங் வந்து நல்லா ஓடும். அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. நல்லா பெருசாக ரீச் ஆகும் சாமானியன். நீங்கள் சீக்கிரம் பாருங்கள். சாமானியனில் வந்து எதுக்கு ஜோடி இல்லை அப்படின்னு நானே ஒரு கேள்வி வச்சுருந்தேன். ஸோ எதனால் இல்லை கதைக்கு தேவைப்படலை? இல்லை, இதில் ராமராஜன் சாருக்கு 2 ஜோடி இருக்காங்க. இந்த பக்கம் ராதாரவி சார், அந்த பக்கம் எம்எஸ் பாஸ்கர். அவங்களோட தான் படத்தில் 70 சீனுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜோடி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா இது கதையோட அம்சம் அந்த மாதிரி. அதனால் அவருக்கு அதுக்கான கான்செப்ட், ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கும். அதெல்லாமே ரொம்ப அழகாக கோர்வையாக அவர்
சென்டிமெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு பக்கா சென்டிமெண்ட் படம் இது. ஓகே, இப்போது ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார் சொன்னீங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு பயங்கரமாக இருக்காங்க ட்ரைலரில் பார்க்கும்போதே. ஏன் அவங்கள சூஸ் பண்ணீங்க? ஏன் இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் வந்து இப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்காமல் ஏன் அப்போ உள்ள ஆர்டிஸ்ட்டே யூஸ் பண்ணீங்க? இல்லை, 3 மெச்சூரிட்டியான ஒரு 3 பேர் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதை நாடே திரும்பி பார்க்குது, அவங்க பண்ணுறது சரிதான் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாழ்ந்த ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அதை அனுபவித்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இளங்கன்று பயமறியாதுன்னு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் போய்ட்டு ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்குதுங்க. அதெல்லாம் ஒருத்தவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு 3 பேர், எல்லா விதத்துலையும் வாழ்க்கை அனுபவம், அறிவு, பாடம், சொசைட்டி எல்லாமே தெரிஞ்ச ஒரு 3 பேர் இதை பண்ணால் நல்லா இருக்குங்கும்போது தான் சென்ட்ரு ஃபிகராக ராமராஜன் சாரை வச்சுட்டு ரைட்டு லெஃப்ட்டில் வந்து ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சாரை வச்சேன். பெரிய ஒரு தூண். அந்த 2 பேரும் மிகப்பெரிய பலமாக இருக்காங்க படத்துக்கு. ராமராஜன் சார் கூட சேர்த்து அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பலமாக இருப்பாங்க. நட்புக்காக பண்ண கேஎஸ் ரவிக்குமார் சார், போஸ் வெங்கட் அண்ணன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாக்கா ஒரு பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தார் அவங்க தீபாக்கா, அப்புறம் வினோதினி மேடம், அபர்ணதி எனக்காக வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்னாக பண்ணிகிட்ருக்காங்க. சுமிருதி வெங்கட், அதுவும் என் நட்புக்காக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் லியோனி சிவா இப்போ பெரிய ஹெல்ப் இந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் சிவாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நக்ஸா சரண்னு ஒரு புது பொண்ணு சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அடுத்தடுத்து பெரிய ஃபியூச்சர் இருக்குது அவளுக்கும். அப்புறம் முல்லை, கோதண்டம், அறந்தாங்கி நிசியாக்கா, கேபி வினோத், ஒரு 36 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்க. நல்ல ஒரு ஜேன்னு இருக்கும் பிரதர். ப்ராமிசிங்கான படமாக இருக்கும். இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணேன், சாரே ஷாக் ஆனார். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து புதுசாக பண்ணார், நானே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஒரு கதைப்படி ஒரு இடத்துல ஒரு மாடு வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். சார்னாலே மாடு வந்துடுது. கரெக்டு. ஆக்சுவலாக திரைக்கதையில் மாடு கிடையாதுங்க, எங்கேயுமே இல்லை. நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது ராமகவுண்டன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி காடு மாதிரி இருந்துச்சு. அவங்க லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது யார் படம்பா அப்படின்னு அந்த லொக்கேஷனுக்கு ஆட்டின அந்த ஒரு அக்கா வந்து கேட்டாங்க. அது மாதிரி நான் அமைதியாக இருந்தேன். அசிஸ்டண்ட் வந்து ராமராஜன் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராமராஜன் படமா, மாடெல்லாம் இருக்கா படத்தில் அப்படின்னாங்க. அவன் உடனே சும்மா இல்லாமல் இல்லை மாடெல்லாம் கிடையாது, துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னான். என்ன ராமராஜனை வச்சு படம் எடுக்கிறீங்க, மாடு இல்லாமல் என்னத்தையா படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு செகண்டு சின்ன ஜர்க்கு, ஒரு உழுக்கிருச்சு. கதையில் வந்து அதுக்கான களம் இருக்குது, ஆனால் அது வாண்டடாக நம்ம வைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் இருந்து கூட நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி போனோம். ஆனால் ஒருத்தவங்க இப்படி கேட்குறாங்க. சரி, ஒரு பசுமாடு இருந்தால் அது வந்து ஒரு தெய்வத்துக்கு சம்மந்தானே, அவரை மக்கள் இவ்வளோ நேசிக்கிறாங்களே. ஒரு லொக்கேஷன் அங்கேருந்தே ஃபோனை போட்டு ராமராஜன் சாரையும் அந்த அக்காவையும் பேச வச்சேன். அவங்க நம்பவே இல்லை. ஐயோ சாரா பேசுகிறாரு அப்படின்னு ரொம்ப ஒரே ஹாப்பினஸ் ஆகிட்டாங்க. மாடு தானே வேணும், விடுங்க படத்தில் வச்சுருவோம் அப்படின்னார் அவர். அப்புறம் சொல்லிவிட்டு சரி இதை ஒரு சின்ன செட்டிலாக பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான் மாடு. அப்போ மாடு இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும்போது கூட மாடுங்கிறது அது வந்து எப்பயுமே அது சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையிலே அவரோட அந்த ஐதீகத்தை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அது ஏங்கிறது படத்தில் இருக்கும், அது கதைக்கு தேவையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சஜஷன்ஸ் வந்து அதை நான் இப்போ ஆஃப்டர் ரிலீஸ்னால் அந்த பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த லெவலில் இருந்தால் போதும், இப்போ இந்த இது கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்குது, ரிலீஸ் ஆனோன்னு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் சாரை பார்த்து நான் ரொம்ப இது பண்ணது தான். எங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா சார் வந்து துப்பாக்கிலாம் எடுத்து கொடுத்து வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க. சார் இதுக்கு என்ன சொன்னார்? இல்லை, ஃபஸ்ட்டு டே வந்து ராதா ரவி சார் வந்து கரெக்டாக கன்னை, ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு, நிறைய கன்னெல்லாம் கன்னு ஃபேமிலி, அதனால் வந்து அவர் கரெக்டாக பண்ணார். எம்எஸ் பாஸ்கர் ஃபேமிலி அப்படி வரீங்க, டபுள் மீனிங் வரலப்பா, சிங்கிளாக வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2 பேரும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. எம்எஸ் பாஸ்கர் அவரும் வந்து இப்படி ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் நம்ம சாருக்கு மட்டும் கையில் நிற்கலை. அது ரொம்ப அப்படி இப்படின்ட்டு போகுது. என்னென்னா இல்லைப்பா பிடிச்சிருக்காரு, ஏதோ பழைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சார், அதெல்லாம் இருக்குது, பட் இப்போ கொஞ்சம் சிரமப்படுறாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ராதாரவி சார் கொஞ்சம் கைட் பண்ணார். நாங்களும் வந்து இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு. அப்போ ராதாரவி சார் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சுனே துப்பாக்கி பிடிச்சின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல். ஆமாம், நாங்கள் டெய்லி 2 பேரை கொலை பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு இவர் சொல்ல, அவங்க அப்படி தான் பேசிக்குவாங்க 3 பேரும். அப்புறம் நம்ம வந்து போய் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு சுடும்போது கண்ணை சிமிட்டிடுவார் சார். பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் கண் சிமிட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த புல்லட் சவுண்டு வரப்போகுது அப்படின்னோன்னா அங்கே ஒரு ஜர்க் ஆகும், ஏன்னா அந்த சவுண்டு அதிகம். அதை மீறி சிமிட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட லெவல் வந்து குறைச்சிக்கணும். கண்ணை சிமிட்டாமல் சுடும்போது தான் அவன் தைரியசாலி. கண்ணை இப்படி சிமிட்டும்போது ஒரு சின்ன இவங்களுக்கே ஒரு பயம் இருக்கிறது தெரிஞ்சுது. அதனால் அது ஒரு 2-3 டேக் 1 மோர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸாக அது ஓகேவாகி முடிஞ்சுது. ஸோ இதுதான் அவருக்கும் துப்பாக்கியுமான உறவு. ஆனால் படம் சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். துப்பாக்கி அங்கங்கே இருக்கும், அவ்வளோதான்.
சார் இப்போ வந்து சாரை வந்து நாங்கள் வில்லனாலாம் பார்த்ததே இல்லை, அவரும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து ஒரு குட்டி குழந்தை கூட சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா கன்று வச்சு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் சாரோட ரோல் என்னவா இருக்கும் சார்? இல்லை, கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் கேரக்டர் தான். உங்களுக்கு அது வில்லன் மாதிரியோ ஒரு வேறு ஒரு டைமென்ஷன் மாதிரி தெரிஞ்சதுன்னா அது எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, நீங்கள் பாருங்கள். பாசிட்டிவாக பண்ணியிருப்பார், அதெல்லாம் ஹாப்பியாக. இப்போ அவங்க 3 பேர் கூட பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கூட நடந்த ஃபன்னுனா என்ன சார்? 3 பேர் காம்போவில் வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எழுதி ஃபைனல் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஏதாவது தோணும், டே இங்கே இது போட்டுக்கலாமாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம்டா, நல்லா தான் இருக்கும்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். திரும்பலாம் இந்த பக்கம் எம்எஸ் பாஸ்கர் சார் பேப்பர் பின்னாடியே வந்துடுவார் சார். அவ்வளோ சின்சியாரிட்டி, என்ன சொல்கிறது, மிகப்பெரிய லெஜண்ட் ஆர்டிஸ்ட் அவர். போட்டுக்கலாம், இது நல்லா தான் இருக்கும், நான் இப்படி பேசவா அப்படின்பாரு. சார் எப்போ சார் வந்தீங்கன்பேன். நீ தான் டைலாக்கே தரமாட்டியே, நான் தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடா எழுதி வச்சுருக்கீங்கன்னு வாங்குவார் அவ்வளோ உரிமையாக. அதே மாதிரி ராதா ரவி சாரும் வந்து கோயம்பேட்டில் கூட ஒரு தடவை மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்யும்போது கடவுளே எப்படியாவது மழை நின்றணும், ஏன்னா ஷூட்டிங் நின்றுச்சு, எல்லோரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். அப்போ டக்குன்னு பின்னாடி வச்சு, அப்போ மழை கண்டினியூவாக பெஞ்சா ஏன்டா டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சொல்லுவார் அவர். அப்போ கடவுளே இல்லையாடா உனக்கு அப்படின்னாரு. மழை பெய்யுதுன்னு வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, நான் காலையில் கிளம்பும் போதே சொல்கிறேன் மழை வருது, ஷூட்டிங் இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு. அப்புறம் இந்த கூகுளெல்லாம் பார்க்குறது இல்லையா நீ, கோயம்பேட்டில் மழைன்னு போட்டிருக்கான், இங்கே வந்து கடவுளே மழை நில்லுனா எப்படா நிற்கும் அப்படின்னு சத்தம் போட்டார். சார் 20 நிமிஷத்தில் மழை நிற்கும், நீங்கள் போய் உங்கள் காருக்குள்ளே உட்காருங்க, நான் கரெக்டாக கூப்பிட்றேன் அப்படின்னு. உண்மையிலே 20 நிமிஷத்தில் மழை நின்றுச்சு பிரதர். சார் ஷார்ட் ரெடி அப்படின்னு இப்படி வந்து வானத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு, இது ஒரு மானங்கட்ட வானம், அவன் சொல்கிறான்னு சொல்லி இதுவும் 20 நிமிஷத்தில் நிற்கிது, வாங்கடா ஷாட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போனார். அப்போது ஒரு பாசிங் ஷாட்டு தான், அந்த ஒரு எஃபெக்டில் நல்லா இருந்தது. அந்த ஒரு ரெயின் எஃபெக்டோட ஒரு பாசிங் ஷாட் ஒன்று எடுத்தோம், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இப்படி 3 பேருமே என்னென்னா அந்த சின்சியாரிட்டி இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு தடவை வந்து, சார் அன்னைக்கு அந்த ஷாட் எடுக்கும்போது மழை வந்துருச்சு, அதனால் திரும்ப பேட்ச் மாதிரி திரும்ப எடுத்தோம், அப்போ பேக்கை இப்படி போட்டிருந்தீங்க, இப்போ இப்படி போட்டிருக்கீங்க சார்னு டிரைவர் சொல்லிட்டான். சொன்னோன்னே, டேய் நீ டிரைவரா அசிஸ்டன்ட் டேரக்டரா அப்படின்னு டேரக்டரை கூப்பிட்றான் அப்படின்னு. போகிறவன் வரவனெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வச்சுக்கிட்டு அவன் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான், மயிர் பேக்கெல்லாம் என்ன தெரியவா போகுது அப்படின்பாரு. இது எல்லாமே ஒரு சந்தோஷமாக சொல்கிறது. அதேமாதிரி ராமராஜன் சாரோட கண்டென்ட் அவுட்புட்டும் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயம். சார் இப்போ வந்து இளையராஜா சார் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு பெரிய பேச்சு போய்கிட்டு இருக்கு, மொழி பெருசா இல்லை இசை பெருசா சார்? நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஐயோ, பெரிய ஒரு வித்தியாசமான டாபிக் அது. இசைஞானியோட ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் ஒரு பாடல் அப்படிங்கிறது இசை, அதுக்கு எழுதுகிற லிரிக்ஸு, இது ரெண்டையும் சேர்த்து பாடுற ஒரு சிங்கர், அதை படப்பிடிக்கும் போது இருக்கிற அந்த லைட்மேனு, கேமரா, லொக்கேஷன்ஸு, இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்குற தயாரிப்பாளர், இப்படி வந்து ஒரு 24 கிராஃப்ட் சேர்ந்தது தான் ஒரு பாடல். அதில் இது பெருசா அது பெருசாங்கிற போட்டிக்கு நான் வரலை. இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது. கடைசியாக அதை வாங்குகிற கேசட் நிறுவனம் வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குற வரைக்கும் ஒரு பாடலில் எல்லாருடைய பங்கும் இருக்குது. அதனால் இந்த புகழும் பெருமையும் அனைவருக்கும் தான் சேரணுங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு இது. ஸோ ஒரு பாட்டுங்கிறது எல்லாரும் தான். இப்போது ராமராஜன் சார் வந்து தமிழ் சினிமா பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரு சார், இப்போது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு எதாவது ஷேர் பண்ணியிருக்காரு. இல்லை, அவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது சாருக்கு. சார் என்ன சொல்லுவார்னா, என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுக்கிறீங்க, அம்மாவை எல்லாம் அம்மானு தானே கூப்பிட்றீங்க, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் சேஞ்செல்லாம் ஆகலை. வந்து நல்ல விஷயங்களை எடுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா வர்ற படம்லாம் எல்லாமே போதை மருந்துனே எடுக்கிறாங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடிக்கிறாரு. நான் கூட ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், என்னென்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு நம்ம ஒரு அட்வைசரி கார்டு போடுறோம். இந்த கார்டு போடுறதுக்கு முன்னாடியே சென்சாரில் 86, 88லேருந்து ஒரு மனிதர் ஸ்மோக் பண்ணாமல் தம் அடிக்காமல் அந்த அட்வைசரி கார்டை தன் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் நடிக்கிறாருன்னா அது நம்ம மக்கள் நான் இருந்தான்னு சொல்லிட்டேன். அதுபடி தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் அவருக்கு இப்போ வர படங்கள்லாம் அந்த போதைப் பொருள் சுடுறது வைக்கிறது எல்லாமே என்னால் ஏற்றுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னவர் கையிலையும் துப்பாக்கி நாங்கள் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்து கரெக்டான ஒரு படமாக பண்ணியிருக்கோம். சார் சாங்கில் டான்ஸ்லாம் ஏதாவது இருக்குமா? இல்லை பிரதர், மாண்டேஜஸ் தான். நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது சார். கலாய்க்கிறேன், எப்படி இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ன மீன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபன்னு கிடைக்கும், ராமராஜன் சாரை டான்ஸ் ஆட வச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுன்றது தெரியுது. பட் நாங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம். நாங்கள் சேலஞ்சிங்காக என்ன தெரியுமா, நீங்கள் படத்துக்கு வந்து பாருங்கள், நீங்கள் கலாய்க்க ரெடி ஆகிக்கோங்க, ஆனால் கலாய்க்க முடியாத அளவுக்கு இறைவன் அனுகிரகத்தில் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சேலஞ்சிங்காக நல்ல படமாக தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சாமானியன் வரப்போகுது ஸ்க்ரீனுக்கு. ஸோ இந்த படத்துக்காக என்னுடைய உழைப்பு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இல்லை பிரதர், என்னென்னா கஷ்டம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஒரு சேலஞ்சிங் பிரதர், என்ன ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான். கடுமையான உழைப்பை போட்டிருக்கோம், அதுக்கான ஒரு அறுவடைக்காக காத்திருக்கிறோம். எல்லாம் ஒரு கண்ணில் தவத்தோடு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அதனால் இதில் கஷ்டப்பட என்ன இருக்குது, இஷ்டப்பட்டு செஞ்ச வேலை தானே. அதனால் இந்த ஹார்ட் ஒர்க்கை எல்லாரும் அறுவடை பண்ண போகிறோம், அதுக்கான டைம் சீக்கிரம் வந்துருச்சு. விவசாயம் மாதிரியே ரொம்ப வெயிட் பண்ணி சூப்பராக வரப்போகுது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம் சார். சக்ஸஸ் முடிச்சுட்டு சினி உலக நேயர்களுக்கு ரொம்ப வணக்கம். ஆஃப்டர் சக்ஸஸ் மறுபடியும் எங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ். மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம் பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.